அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்றைக்கி நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்தின் கீழே யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்போ ரீசெண்டாக ஐஓஎஃப்எஸ் எக்ஸாமில் அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நம்ம நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்மளுடைய முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தை ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம். இந்த நான் முதல்வன் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுடைய யூத்ஸோடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு முக்கியமான திட்டமாக March 1, 2022 அன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்படுது. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டுதோறும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு என்ன பண்ணுறது, திறன் மேம்பாட்டை கொடுக்கறது, திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த திட்டத்தோட நோடல் ஏஜென்சி யார் பார்த்தோன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய ஒரு முக்கியமான செயல்பாடுகளை கண்காணிக்கிற ஒரு அமைப்பாக செயல்படுது. இதில் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 18 to 35, 18லேருந்து 35 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் மற்றும் அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுக்கணுங்கிறது இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் முதல் முன்னெடுப்பாக கல்லூரி கனவு திட்டம்ங்கிறத பார்க்குறோம். இந்த கல்லூரி கனவு திட்டம் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமாக பார்க்குறோம். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான கோர்ஸை கரியர் நம்ம அவங்க ஃபர்தராக ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போகணுங்கிறதுக்காக என்ன மாதிரியான வாய்ப்புகள் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கல்லூரி கனவு திட்டம். ரெண்டாவது, இளையா சேட்பாட். நம்மளுடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது, இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிறத ஒரு ஏஐ சேட்பாட் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆர் சேட்பாட் தான் நம்மளுடைய இளையா சேட்பாட். அதை தாண்டி யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற மாணவர்களுக்கு, குறிப்பாக ப்ரிலிம்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் வித் ஸ்டைஃபண்டோட இது பண்ணி நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் கோச்சிங்கும், அதை தாண்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்டோ தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, யூபிஎஸ்சியில் தமிழ்நாடு சார்ந்த மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும். அடுத்து, உயர்வுக்கு படிங்கிற திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 12th ஸ்டாண்டர்டில் வாய்ப்பை நழுவுற, அதாவது பாஸ் ஆக தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக ஒரு முக்கியமான திட்டம் இந்த உயர்வுக்கு படி திட்டம். திரும்ப அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களால் தமிழ்நாடுடைய மொத்த சேர்க்கை வீதம் சொல்லப்பட்ட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கடந்த ஆண்டுகளை விட இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 51.3% என்ற இலக்கு அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையுடைய இலக்கு என்ன அப்படின்னா, உயர்கல்வியில் 2030 ஆண்டுக்குள்ளே தான் 50% இலக்கு அடையணும் அப்படிங்கிறத இலக்கு வச்சிருக்கப்போ, தமிழ்நாடு 2025 51.3 என்ற இலக்கு அடைஞ்சிருக்கு. அந்த வகையில் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு திட்டமாக இந்த நான் முதல்வன் திட்டம் இருக்குங்கிறது நம்ம சீஃப் மினிஸ்டர் பெருமையாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.